உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். பொமன்கிரனேட் என்ற ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது மாதுளை என்ற தமிழ் பெயரை பெற்றிருப்பது. இந்த மாதுளம் பூக்கள் சிறிதாக இருக்கின்ற பருவத்திலே எடுத்து சாறாக்கி 10 ml மாதுளம் பூ சாரோடு போதிய கற்கண்டு சேர்த்து அன்றாடம் 2 வேளை நாம் உள்ளுக்கு பருகி வருகின்ற நிலையிலே த ப்ளீடிங் பைல்ஸ் என்று சொல்லக்கூடிய இரத்த மூலம் என்பது குணமாவதோடு த IBS என்று சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரம் என்ற ஆங்கிலத்திலே விரிவுபடுத்தி சொல்லுவார்கள். அடிக்கடி மலம் கழிக்க வேண்டும் என்கின்ற உணர்வு, நாம் கழிவறையிலே இருந்து வந்தவுடன் மீண்டும் கழிவறைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற உணர்வு இந்த IBS என்று சொல்லுகின்ற நிலை. இந்த நிலையை போக்குவதாக இது அமையும். அதோடு கூட வாந்தி, குமட்டல், மயக்கம் இவற்றிலே இருந்து நமக்கு விடுதலை தருவதோடு உடலுக்கு பொலிவையும் இந்த மாதுளம் பூவினுடைய சாரும் கற்கண்டும் நமக்கு மருந்தாகி பயன் தரும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, ஏகில் மெர்மெலோஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது பேல் என்ற ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது வில்வம் என்று தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது. இந்த வில்வ மரத்தினுடைய இளம் துளிர் இலைகளை எடுத்து இளம் சூடாக வதக்கி பொறுத்து கொள்ளக்கூடிய சூட்டிலே கண்களின் மேலே ஒத்தடமாக கொடுத்து வருவதனாலே கண்களிலே இருக்கின்ற சிவப்பு, வீக்கம், கண்களிலே இருந்து வெளிவருகின்ற புளிச்ச அழுக்கு, த கன்ஜங்டிவிட்டிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட நோய்க்கு ஒரு அற்புதமான மருந்தாக இந்த வில்வ இலை துளிர் கண்ணுக்கு ஒத்தடம் தருவதனாலே நமக்கு விடுதலை ஏற்படும், கண் பார்வையும் கூர்மை பெறும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, டெஸ்மோஸ்ட்ரேச்சியா பிப்பின்னேட்டா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது த சாக்ரட் கிராஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது புனிதமான புல் என்று அதற்கு பொருள் பெறும். அதோடு கூட யக்ஞபூஷணா என்ற வடமொழி பெயராலே சொல்லப்பெறுவது. யக்ஞம் என்று சொன்னால் ஹோமங்கள். அந்த ஹோமங்கள் வளர்த்து வழிபாடு செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு புல், குஷா புல் என்று கூட இதற்கு பெயர். இது தர்ப்பை என்று கூட சொல்லுவார்கள். வடமொழியிலே தர்பா என்று இதற்கு ஒரு பெயரை சொல்லியிருக்கிறார்கள். இது ஆன்டிலித்திக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இந்த தருப்பை இங்கே பசுமையாக பார்க்கிறோம். நாம் கடைகளிலே இது போல உலர வைத்து பூஜைக்காக பெறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த தருப்பை புல் பூஜையிலே ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் இந்த கிரகணங்கள், எக்லிப்ஸ், சோலார் எக்லிப்ஸ், லூனார் எக்லிப்ஸ் என்றெல்லாம் சொல்லுகின்ற நிலையிலே இந்த கிரகண காலத்திலே ஒவ்வொரு வீட்டிலேயும் தர்ப்பையை விநியோகம் செய்வது வழக்கம். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலே அந்த வழக்கம் இருந்து வந்தது. இந்த தர்ப்பையை வீட்டிலே வைத்திருக்கின்ற பொழுது இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் என்று சொல்லக்கூடிய புற ஊதா கதிர்கள் சூரியனிலே இருந்து நமக்கு வந்து தாக்கக்கூடிய நிலையை தடுக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. இந்த தருப்பை இருக்கின்ற இடத்திலே
இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் என்று சொல்லக்கூடிய புற ஊதா கதிர்கள் மட்டுப்படக்கூடிய தடுக்கக்கூடிய ஒன்றாக இது திகழ்வதனாலே பூஜையிலே இதை நாம் பயன்படுத்துகின்றோம். ஆன்டிலித்திக் என்கின்ற வகையிலே கற்களை கரைத்து டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீர் பெருக்கியாக விளங்குகிறது. இதை சூரணித்து நாம் தீநீராக பருகுகின்ற நிலையிலே கேலக்டோகோக் என்கின்ற வகையிலே பால் பெருக்கியாக விளங்குகிறது. அதோடு கூட குருதியை சுத்திகரிக்கக்கூடிய ஒன்றாக பிளட் பியூரிஃபையர் என்கின்ற வகையிலே இது பயன் தருகிறது. காய்ச்சலை தணிக்கிறது. இப்படி பல்வேறு நலங்களை உடைய இது எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு தர்பை புல்லோட மருத்துவ குணங்கள் என்ன, தர்பை புல்லை பயன்படுத்தி மருந்துகள் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம் தர்பை புல்லை பயன்படுத்தி சிறுநீர் தாரை எரிச்சல், வாந்தி, குமட்டல், அதிகப்படியான உடல் உஷ்ணம் இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள் தர்பை புல், தனியா, இஞ்சி, பனங்கற்கண்டு. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டு கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். பனங்கற்கண்டுக்கும் ஒரு கூலண்ட்டாக செயல்பட்டு உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய மருந்தாக இருக்குது. அதே போல் இது ஒரு டயூரிட்டிக்காகவும் செயல்படும், சிறுநீர் பெருக்கியாகவும் இருக்கிறதுனால நம்ம பனங்கற்கண்டு சேர்க்குறோம். இதோட நம்ம கொஞ்சமாக தனியாக இடித்து போட்டுக்கலாம். பித்தத்தை தணிக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால நம்ம கொத்தமல்லி விதைகள் சேர்க்குறோம். நம்ம தட்டி வச்சுருக்க அந்த கொத்தமல்லி விதைகள் சேர்த்துக்கலாம். 1-2 தட்டி இருந்தால் போதும், பொடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதோட கொஞ்சமாக நம்ம இஞ்சி, துருவிய இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி பசியை தூண்டக்கூடிய மருந்தாகவும் பித்தத்தை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கிறதுனால நம்ம இஞ்சி எடுத்துக்கிறோம். இஞ்சி அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கும், பித்தத்தை அதிகரிக்கும். நம்ம குறைந்த அளவில் எடுக்கும்போது அது பித்தத்தை கண்ட்ரோல் பண்ணோம். இதோட நம்ம தர்பை புல் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது இந்த மாதிரி பச்சை நிறமாக இருக்கும். ஃப்ரெஷ் புல் கிடைச்சதுன்னா நம்ம அது யூஸ் பண்ணலாம். பொதுவாக ஆற்றங்கரை ஓரத்தில் இந்த தர்பை புல் கிடைக்கும் நமக்கு. அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய காய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய புல்லும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த தர்பை புல் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். தர்பை புல் ஒரு ஹீமோஸ்டாட்டிக் ஏஜென்ட்டாக இருக்கிறதுனால, இது ஒரு ஸ்டிப்டிக்காக இருக்கிறதுனால நம்ம இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்குது. மூக்கிலிருந்து வரக்கூடிய ரத்தம், தொண்டையிலிருந்து சளியோடோ அல்லது வாந்தியோடையோ வரக்கூடிய ரத்தம், சிறுநீரோடு ரத்தம் கலந்து வெளியேறுதல் போன்ற பிரச்சனைக்கும் நம்ம தர்பை புல் கஷாயத்தை பயன்படுத்தலாம். அதே போல் காய்ச்சல் இருக்கும்போது தர்பை புல்லை மிளகோடு சேர்த்து நம்ம எடுத்துக்கும்போது காய்ச்சலை தணிக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். கழிச்சல் இருக்கும்பொழுது, பேதி ஆகும்பொழுது தர்பை புல் கஷாயம் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா, கற்கண்டோடு சேர்த்து குடிச்சிட்டு வரும்பொழுது நோய் உண்டாக்கக்கூடிய கிருமிகள், குடலில் உள்ள கிருமிகளை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் கழிச்சலை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அதே போல் புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் இந்த தர்பை புல்லை பயன்படுத்தலாம். மாதிரி காய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தர்பை புல்லை நம்ம கொளுத்திட்டு அது கறி ஆகிடும். அந்த கறியை நம்ம நெய்யிலையோ அல்லது தேங்காய் எண்ணெயிலையோ குழச்சி எக்ஸ்டர்னலாக புண்களுக்கு அப்ளை பண்ணிட்டு வரும்போது புண்கள் சீக்கிரமாக ஆறும். இந்த தர்பை புல் கஷாயம் இப்போ தயாராகிடுச்சு. இதை வடிகட்டிடலாம். தர்பை புல், தனியா, பனங்கற்கண்டு மற்றும் இஞ்சி சேர்ந்த இந்த பானம் காலை மாலைன்னு 2 வேளையும் 60 ml அளவுக்கு தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது சிறுநீர் சுருக்கு, சிறுநீர் தாரையில் ஏற்படக்கூடிய எரிச்சல், சிறுநீர் தாரையில் ஏற்படக்கூடிய தொற்றை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் பித்தத்தை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, டெஸ்மோஸ்டேச்சியா பிபின்னேட்டா என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது சாக்ரட் கிராஸ் என்ற ஆங்கில பெயரை பெற்றிருப்பது யக்ஞபூஷணா, குஷா என்றெல்லாம் வடமொழி பெயராலே சொல்லப்பெறுவது தர்பை என்ற தமிழ் பெயரை பெற்றிருப்பது. இந்த தர்பை புல் ஒரு கூலண்ட் என்கின்ற வகையிலே உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக விளங்குகிறது. அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே வற்றச் செய்யும் தன்மை உடையதாக இருந்து குருதி கசிவை நிறுத்தக்கூடியதாக விளங்குகிறது. டயரியா என்று சொல்லக்கூடிய வயிற்றுப்போக்கை நிறுத்தக்கூடியதாக விளங்குகிறது.
ஒரு ஆன்டி டயரியல் என்கின்ற நிலையிலே இருந்து ஆன்டி டிசென்ட்ரிக் என்கின்ற வகையிலேயும் இது நமக்கு பயன் தருகிறது. மலத்தோடு குருதி வெளிவருவது, சிறுநீரோடு குருதி வெளிவருகின்ற ஹேமச்சூரியா என்கின்ற நிலையையும் இது தணிக்கிறது. அதோடு கூட மெனோரேஜியா என்கின்ற பெரும்பாடு, அதிகமான குருதி போக்கு இவற்றை நிறுத்தக்கூடியதாக விளங்குகிறது. ஆன்டி ஹிஸ்டமினிக் என்கின்ற வகையிலே உடலிலே ஏற்படுகின்ற அரிப்பு, நமைச்சல் இவற்றை உள்மருந்தாகி நமக்கு பயன் தருகிறது. ஒரு கேலக்டோகோக் என்கின்ற வகையிலே மாதற்கு பால் பெருக்கியாக இது இருந்து பயன் தருகிறது. இப்படி கல்லை கரைக்கிறது, பாலை உற்பத்தி செய்கிறது, எரிச்சலை தணிக்கிறது, குருதியை கட்டுவிக்கிறது என்று பல்வேறு நலங்களை பெற்றிருக்கின்ற இந்த தர்ப்பை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.